கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 138 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அப்பா, நீர் எங்களுக்கு பலன் தந்து நீர் தைரியப்படுத்தும். அப்பா, உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்துவார். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கு தாவீது சொல்கிறார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்ததும் அல்லாமல் என் பலவீனத்தில் எனக்கு பலன் தந்தார். யாரெல்லாம் சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை கூப்பிட்டேன், எனக்கு ஆண்டவர் பலன் தந்தார். பலன் தந்தது மாத்திரமல்ல, உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார். தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லைன்னு நினச்சிங்க, நம்ம பயந்த காரியம் அப்படியே நடந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு வந்த பலன் வந்தவுடனே நமக்கு எப்படி வந்தது? ஒரு தைரியம் வருது. அல்லேலூயா. அதான் தாவீதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவ பலன் வந்ததுனால, அல்லேலூயா, அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு தைரியம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அவர் தாவீது சொல்றார், அப்போ கூப்பிடும் போது நமக்கு அவர் மறு உத்தரவு அருளுகிறார். எப்போ மறு உத்தரவு அருள்வாரு? எப்போ மறு உத்தரவு அருள்வாரு? அவர் கூப்பிடும் போது தான். அவரை கூப்பிடும் போது. ஆமா, நம்ம கூப்பிடுறோம், மறு உத்தரவு அருள்றாரு. எப்போ நமக்கு மறு உத்தரவு அருள்வாரு? எல்லாருக்கும் மறு உத்தரவு அருள்வாரா? எல்லாரும் கூப்பிட்டதுக்கும் பதில் கொடுத்துருவாரா? ஜபத்துக்கு பதில் கொடுத்துருவாரா? உங்களை தான் கேட்குறேன். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, அவருக்கு பிரியமா வாழும்போது அவர்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட்ட உடனே பதில் வந்துடுதா? இல்ல. நீங்கள் வாசிங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இப்ப கேப்ரியல் என்கிற தூதனுக்கு என்னன்னா, ஒரு செய்தி அறிவிக்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆனா இங்க அவர் வந்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நீ நாத்திகம மாத்திரம் பிரியமானவன் அல்ல, நீ வருகிற வாரந்தோறும் 6 நாள் ஆண்டவருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. இங்க நீங்க ஆராதிக்கிறது பிரியம்தான். ஆனா வீட்டுக்கு போனவன அவருக்கு எப்படி என்ன பண்ணுமா? பிரியமானவனே, பிரியமானவளேன்னு ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. வீட்டுக்கு போனவன தான் நமக்கு என்ன ஆகுது? பிபி தலைக்கு ஏறுது. அல்லேலூயா. சோத்திரம் சொன்ன வாய் என்ன வருது? ஆத்திரமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாருமே நம்ம கூட இல்லை பாருங்க. அல்லேலூயா. சுத்தி பார்க்குறோம், நம்ம வீட்டில் இருக்கிற தவிர யாருமே இல்லை. அதனால என்ன பண்ணோம்? வெள்ளாசுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க கேப்ரியல் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம பிரியமாயிட்டோம்னா, தாவீது சொன்னது போல, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. நீ கெஞ்ச தேவல, நீ புரள தேவல, நீ தேவனுக்கு பிரியமாயிட்டினால அப்பான்னு கூப்பிட்டால அவர் உருகிடுவாரு. நீ அந்த ரங்கத்தில் நீ ஆண்டவர் பார்க்கிற மாதிரி நீ இருந்துட்டீன்னா, வெளியரங்கமா ஆண்டவர் உனக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க? வெளியரங்கமா இன்னைக்கு முட்டிக்கால் போட்டு நடந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. வெளியரங்கமா சுமந்துக்குன்னு என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. அல்லேலூயா. நீ புண்ணுதான் ஆயிடும், காலு புண்ணாயிடும். அல்லேலூயா. வெளியரங்கமா நெருப்பை தூக்கின்னு போறாங்க. இதெல்லாம் முடியாது. உள்ளதான் முக்கியம். அல்லேலூயா.
உள்ள நீ நிக்காம முழங்கால் படாம வெளியே நீ எவ்வளோ வெயிட் தூக்குனாலும் நடக்காது. உள்ள ஆண்டவர் பார்க்கறாரு. இன்னைக்கு உலகத்துல ஜனங்க என்ன பண்றாங்க, வெளியேறங்கம்மா தங்க வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, கடவுளை திருப்திப்படுதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, கடவுளும் உள்ள வரணும்ன்றாரு. உள்ள நீ அவருக்கு அனுமதி கொடுக்காம வெளியே என்னதான் நீ தேடினாலும் அல்லேலூயா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அவர் உள்ள வருகிற தேவன். அவர் உன் இருதயத்தின் கதவை தட்டுறாரு. நைட்டு தட்டுறாரு, காலையில தட்டுறாரு, வாரம் முழுவதும் தட்டுறாரு. நீ திறக்காம நாத்திக்காம மாத்திரம் திறந்தீனா உன் ஜெபத்துக்கு பதில் வந்துருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் உன்னத பாட்டு இந்த 2 வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றார்? நேசரே, சகோதரியே, பிரியமே, புறாவே, அல்லேலூயா, கதவை திறன்னு கேட்கிறார். நம்ம என்ன பண்றோம்? திறக்க மாட்டோம். என்ன பண்றோம்? திறக்க மாட்டோம். அதெல்லாம் கேட்கல. அப்புறம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் போது என் செல்லமே, என் ராஜாவே, எப்போ அவர் உன்னை காயிலிருந்து வாரம் முழுவதும் 6 நாள் தட்டுனுக்கிறாரு. என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாட்டியேன்னு கத்துனுக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? போ ஆண்டவர், போமா, போனோம், தூங்கணும். அல்லேலூயா. அப்ப நாத்திகமா வண்டி செல்லமே. அப்போ ஆபத்துல வந்து ராஜாவே நீ கூப்பிட்டினா கதவை திறப்பாரா? அல்லேலூயா. வாசிங்க. கதவை திற, கதவை திற, பனியினாலும் என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறினாலும் நனைந்திருக்கிறது, நனைந்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது, என் வஸ்திரத்தை கழித்து போட்டேன். இப்ப மனவாட்டி சொல்றேன், என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? எப்படி அதை திரும்பவும் நான் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வந்த ஈரமாக்கிட்டு திருப்பி எப்படி நான் ஃப்ரெஷ் ஆகி வந்து நான் உங்களை தேடுறது ஆண்டவரே. அல்லேலூயா. இப்பதான் சர்ச்சை விட்டு போனேன், திரும்பி எப்படி நான் வர்றது? மனவாட்டி சொல்லுது. ஆனா அங்க மணவாளன் சொல்றாரு, என் தலை என்னவா பனியினாலும் மழையினால் நனைந்திருக்கிறது. அவர் உன் மேல ஏக்கமா இருக்கும் போது நீ திறக்கிறது இல்ல, நீ ஏக்கமா இருக்கும் போது அவரு உனக்கு திறக்கிறது இல்ல. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு இப்பதான் ஜெபம் பண்ண, இப்பதான் நான் பண்ண பைபிள் வாசிச்சேன், பல காரணங்களை சொல்றோம். அல்லேலூயா. நீங்கள் அடுத்த 4ஆம் வசனம் வாசிங்க. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியா நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளம் போலவும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலவும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். கதவை திறந்த அவர் இல்ல. அல்லேலூயா. நீ அவர் தட்டும் போது கதவை திறந்தினா உன் நேசர் நீ கூப்பிடும் போது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நீ இந்த வாரம் முழுவதும் கதவை திறக்கலன்னா உனக்கு கூப்பிடுகிற ஆபத்துல அவர் கதவை திறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். தானியேல் 6:10 பார்க்கிறோம், அங்கு சட்டம் வருது. அவன் ஜெபிக்க கூடாத சட்டம். அவன் வேலைக்கு ஒரு உலை வருது, என்னது வேலையை விட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனா ஜெபத்தை விடலங்க. முன் செய்து வந்தபடியே என்ன அடிமையான இந்த தேசத்துல என்ன தேசாதிபதியா உயர்த்தினாரு. ஆனாலும் என்ன சட்டம் வந்தாலும், என் பதவியே போனாலும், என் வேலையே போனாலும், என் ஆண்டவரை தேர்றதை நான் விட மாட்டேன். அதுதாங்க பிரியம். உனக்கு சோதனை வரும், உன் வாழ்க்கைக்கு சோதனை வரும், உன் ஜெப வாழ்க்கைக்கு தடை வரும். ஆமென். ஆனா அந்த தடையை நீ உடைக்கிற பார், அங்கதான் நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற. அல்லேலூயா. தடைகள் மத்தியில நீ ஆண்டவரை பிரியப்படுத்தணும். சோதனைகள் மத்தியில நீ ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் அப்பதான் என்ன பண்ணுவாரு? நீ நினையாத வேலையில உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது என்ன? சங்கீதம் 1:2 இரவும் பகலோட வேதத்தை தியானிக்கிறது. சங்கீதம் 119, 113 வீண் சிந்தனைகளை வெறுக்கணும், வீண் பேச்சுகளை
வெறுத்து அவர் வேதத்துல பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 147:11 அவர் கிருபைக்கு அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்து இருக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:8 உன் ஜெபம் செம்மையானதா இருக்கணும். இதெல்லாம் பிரியம். இந்த பிரியமே நீ செய்யாம, அல்லேலூயா, நீ என் ஜெபத்துக்கு மறு உத்தரவு வரணும் வருமா? அப்ப ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் தந்து என்ன பண்ணுவார்னா உன் ஆத்மாவை பலன் தருவார். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு ஒரு பலன் தேவை. நீ பலவீனம் வரும்போது மருத்துவர்கிட்ட போய் சொல்ற, அவரும் பேனால எழுத ஆரம்பிக்கிறாரு. சொல்லினே இருக்கிறோம், தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்றோம். அவர் என்ன பண்றாரு? 3 லைனை தாண்டி போறது இல்லை அவர். அல்லேலூயா. ஏன்னா 3 லைனுக்குள்ளதான் உன் பிரச்சனையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? டாக்டர் மறந்துடுவாரோ இல்லையோ, இடுப்பு டாக்டர், காலு டாக்டர், உள்ளங்கால் டாக்டர், முதுகு டாக்டர் எல்லாத்தையும் சொல்லுகிறோம். ஆனா டாக்டர் 3 லைனை விட்டு தாண்டது இல்லை. ஏன்னா அந்த 3 லைனுக்குள்ளதான் உன் பிரச்சனையே அந்த மாத்திரையில் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த டாக்டர் அப்படி இல்லை. உனக்கு பதில் வந்துச்சுனாலே உன் ஆத்மாக்குள்ள ஒரு பலனை தருகிறார். அல்லேலூயா. யாருக்கு மறு உத்தரவு அருள மாட்டார்? யாருக்கு மறு உத்தரவு அருள மாட்டாரு? யாருக்கு மறு உத்தரவு அருள மாட்டார்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 1:24. நான் கூப்பிட்டும் வாசிங்க, கவனிங்க. இங்கு சொல்லுகிறார், நான் உன்னை கடிந்து கொள்ளும் போது நீ திரும்பல. அல்லேலூயா. 1:23. நான் கூப்பிட்டும் நீ கேட்கல. கேட்கலன்னா எப்படி? கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீ கேட்டுட்டு கேட்காம இருந்தினா ஒரு நாள் நீ கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை பரியாசம் பண்ணுவாருன்னு வேதம் போட்டுக்குது. அல்லேலூயா. நான் கை நீட்டியும் கவனிக்கல. நான் எவ்வளோ கை நீட்டுறேன், ஆனா நீ கவனிக்கல. எவ்வளோ ஆபத்து அங்க இருக்குது. அல்லேலூயா. உன் பாதம் சரியில்லை, நான் கவனிக்கிறேன், கையை அசைக்கிறேன், நீ அதை கவனிச்ச மாதிரி கவனிக்கல. அல்லேலூயா. 1:25 என் ஆலோசனை எல்லாம் நீ தள்ளிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது 26 வாசிங்க. நானும் உன் ஆபத்து காலத்துல நகைத்து நான் ஆகடியம் பண்ணுவேன், நான் சிரிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் சிரிப்பேனா. அல்லேலூயா. நான் கூப்பிடும் போது நீ கேட்கல, நான் கடிந்து கொள்ளும் போது நீ திரும்பல, என் ஆலோசனை எல்லாம் தள்ளிட்டல. அப்போ உனக்கு ஆபத்து வரும்போது நீ அழும்போது நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். ஆண்டவர் சிரிச்சாருன்னா வேதனை. ஆண்டவர் உன்னை பாதுகாக்கணும். ஆண்டவர் உன்னை கை நீட்டி தூக்கணும். அல்லேலூயா. 27ஆம் வசனம் வாசிங்கள். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் பொழுது, நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம். ஆபத்து சூறாவளி போல வருமா? இப்ப கேரளால எப்படி வந்தது? சூறாவளி போல. நினைச்சு பார்க்கல. அது போல நீ ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா ஆபத்து சூறாவளி போல வரும். உன் நெருக்கம் வரும். அப்பொழுது என்ன பண்ணுவாயா? அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுவார்கள். அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம என்ன முன்னாடி வாசம் என்ன முன்னாடி நம்ம வசனம் சொல்லுதுன்னா, என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் தான் நம்ம கேட்டுக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிட்டா நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இன்னொரு வசனம் அதிகமா ரொம்ப சொல்லுவோம், அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடினா என்ன காண மாட்ட. அல்லேலூயா. நீதிமொழியில தான் இருக்குது வசனம், எங்கேயும் போல. ஏன்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிடும் போது, நான் உன்னை திருப்பும் போது நீ கண்டுகொள்ளாம இருக்கிறல்ல, உனக்கு வரும் பொழுது நான் ஆகடியம் பண்ணுவேன், பரியாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க எதை சொன்னா, இங்க தாவீது சொல்றார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினார். அவர் என் ஆத்மாவுக்குள்ள என்ன தர்றாருன்னா பலன் தருகிறார். இன்னைக்கு எதுக்கு நம்ம ஆராதனைக்கு வரோம் தெரியுங்களா? எதுக்கு வரோம்? ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வரோம். நீங்க வரும்போது ஒரு சோர்வா வந்திருப்பீங்க, ஒரு பலவீனமா வந்திருப்பீங்க. ஓ, அடுத்த திங்கட்கிழமை நான் என்ன பண்ண போறேன்னு யோசனை வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ,
மீதியானரை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒப்பு கொடுப்பேன். உன் மேல ஏறி நடந்து போகிற மீதியானரை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். முடியுமா? ஆண்டவர் பலன் தந்தா முடியும். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவ பலன் உன்னை தைரியப்படுத்தும். தேவ பலத்தினால் இழந்ததை திரும்ப அடைவீர். தேவ பலன் ஜீவ தண்ணீரண்டைக்கு நடத்தும். தேவ பலன் உன்னை தைரியப்படுத்தும். தேவ பலத்தினால் இழந்ததை திரும்ப அடைவீர். தேவ பலன் ஜீவ தண்ணீரண்டைக்கு நடத்தும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென், ஆமென். இங்கே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு யார் கண்டார்கள்? ஜனங்கள். யார் கண்டாங்க? அவங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகாது இருக்கும் போதும் பார்த்த ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பெரிய ஆளாயிட்ட பிறகு சொல்லும், நீ முன்னாடி எவ்வளோ அடம்பிச்சிருந்த, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாகி இருக்கிற பாரு. அல்லேலூயா. யார் சொல்லும்? சில வயசான பாட்டி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில முதிர்ந்த ஒருவர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. முன்னாடி இன்னும் ஆட்டம் காட்டி இருந்ததுப்பா, இப்போ பார்த்தா எவ்வளோ அடக்கமா எவ்வளோ அமைதியா இருக்குது. அல்லேலூயா. இப்ப பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாங்க? படிப்பறிவில்லாதவர்கள், பேத. அல்லேலூயா. எது சொன்னாலும் புத்தியில ஏறவே ஏறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாங்க பேத, படிப்பறிவில்லை. ஸ்கூலுக்கு போகும்போதே இது என்ன பண்ணிச்சாங்க? அப்பா கூட போய் மீன் பிடிக்க போச்சு. அன்னைக்கு வலை பிடிச்சது இன்னைக்கும் வலை பிடிச்சுன்னு தான் இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சரியப்பட்டு அவர்கள் சொல்றாங்க, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சொல்றாங்க, இது உன்னால முடியாது, நீ இயேசுவோடு கூட இருந்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட இருந்துட்டினா நீ எப்படி இருப்ப? நீ படிக்கலனாலும் படிப்பே ஏறினாலும் உன்னை திறமை உள்ளவளா மாற்றுவார். அப்ப இயேசுவோடு இருக்குன்னா, ஒருவேளை முன்னாடி நீ படிப்ப காலத்தை இழந்திருக்கலாம், ஆனா ஆண்டவரோடு நீ இருந்துட்டினா உன்னை ஞானம் உள்ளவளா ஆண்டவர் மாற்றுவார், உன்னை புத்தி உள்ளவளா மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். பாருங்க, எதுக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும்? ஆண்டவரை தேடணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற உன்னை சிறப்பா உன்னை நடத்துக்கு தான் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன்னை உட்காந்து ஜெபமணினே இருக்குது இல்ல, நீ தெளிவுள்ளவளா மாறணும். அல்லேலூயா. பாம்பை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல. அல்லேலூயா. உன்னை தெளிவுள்ளவளா மாக்குதான் ஆண்டவர் உன்னை ஆலயத்தில் கொண்டு வர்றார். அல்லேலூயா. முன்னாடி பேதுரு எப்படி இருந்தார்? ரொம்ப பலவீனமா இருந்தார். அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுவாரு? கோச்சிக்கிற கேஸா இருக்குது. அல்லேலூயா. ஆனா அப்படி இருந்த இந்த பேதுரு ஆண்டவர் என்ன மாட்டினாரு? அங்க தேறினவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மன்னிச்சுங்க. 3ஆம் அதிகாரம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். கவனிங்க. இப்போ இவர்களை குறித்து, இவர்கள் பேசுகிறதை குறித்து தைரியத்தோடு இவர்கள் பேசினதை கொண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்போ இவங்க எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. அதுவும் நேரம் சொல்லி இருக்குது. நேரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நேரத்தை ஏதோ அவசர ஆபத்து இருந்தா பரவாயில்ல, ஆனா வாரம் 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 என்ன நீங்க இஷ்டத்துக்கு வந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு தேவ பலனை தர முடியும். அல்லேலூயா. ஆனா இங்கு 9ஆம் மணி வேளையில அவர்கள் தேவாலயத்துக்கு வந்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம், வல்லமை வெளிப்பட்டது. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும் நீ முக்கியப்படுத்துவாய்னா ஆண்டவர் உனக்கு ஒரு தேவ பலனை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அது யார் பார்ப்பார்கள் தெரியுமா? உன் சொந்தக்காரன் பார்ப்பாங்க, உன் நண்பர்கள் பார்ப்பார்கள், உன்னுடைய சுற்றில் இருக்கிற ஒரு கூட்டத்தார் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அவங்க பார்ப்பாங்க, என்னையா முன்னாடி இவ்வளோ பேதையா இருந்த அந்த அம்மா இன்னைக்கு எவ்வளோ ஜபிக்கிறது, இந்த ஐயா என்ன ஜபிக்கிறாரியா, எப்படி விழுது. அல்லேலூயா. எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க தாயின் வயிற்றில் நடக்க முடியாத ஒருவனை கொண்டு வருகிறார்கள், அவனை பிச்சை எடுக்கும்படியாக வைக்கிறார்கள். நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். கவனிங்க, இப்போ பேதுரு யோவானை சொன்ன, அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருன்றாங்க. அல்லேலூயா. இப்போ அவன் என்ன பண்றான்? நோக்கி பார்க்கிறான். இப்ப அவனுக்கு சுகமாகணும்னு அவனுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், நான் ஆலயத்துக்கு நடந்து போவேன், அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் பேதுரு யோவானுக்குள்ளேயும் ஒரு தேவ பலன் இருந்தது. ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க வேண்டிய அவர்களுக்குள்ள வாசல்ல இருக்குன்னு குறித்து என்ன இருந்தாச்சு, வாசல்ல இருக்கிறான அந்த பலன் என்ன பண்ணுச்சுன்னா தாண்டி போக முடியல. அல்லேலூயா. இவன் பலவீனமா என் ஆலயத்தின் வாசல் இருக்கக்கூடாது, இந்த பலனடைந்த ஆலயத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. அவன் பார்க்குறாங்க, அவன் பார்க்குறான் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறான். ஆனா இவங்க பாருங்க, என்னை நோக்கி பார் என்று சொல்லும்போது நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அவனிங்க இப்ப அவன் என்ன சொல்றான்னா, வெள்ளியும் பொன்னும். இப்ப அவன் பார்க்கறதுல இப்ப பேதுரு கண்டுபிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்ப இவன் என்ன பார்க்கறான், ஏதோ வெள்ளி பொண்ணு என்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கறான். ஆனா முன்னாடி என்ன பண்றாரு, சொல்லிட்டார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆனா என்னிடத்தில் உள்ள இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த பலனும் அந்த தைரியமும் எங்க உண்டானதுன்னா இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நீ வெள்ளியும் பொண்ணும் உன்கிட்ட இல்ல, ஆனா அந்த வெள்ளியும் பொண்ணும் இயேசுவின் நாமத்துல நீ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்றார், வெள்ளியும் பொண்ணு என்ன இல்ல. இவர் பெரிய டாக்டரா? இல்ல ஆபரேஷன் பண்ண போறாரா? இல்ல, ஆபரேஷனே பண்ண முடியாத இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு 40 வயது அந்த நபரை கொண்டு வந்தா கூட ஆபரேஷன் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனா அந்த நாமம் இன்னைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது சுகத்தை மாத்திரமல்ல, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஒருவேளை உன் வீட்டுக்குள்ள வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, ஒருவேளை பணம் கூட இல்ல, ஆனா அந்த நாமத்தை நீ விசுவாசிக்கும் போது அந்த நாமத்தினாலே நீ இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப முதல்ல அவன் கண்களை திறக்கிறார். என்னன்னா அவன் நோக்கம் என்னன்னா வெள்ளி மேல பொண்ணு மேல இருக்குது. ஆனா சொல்றான், அதன் மேல நீ முன்னாடி வைக்காத, இயேசுவின் நாமத்தினால. அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க கர்த்தர் சரீரத்தில் ஒரு தேவ பலனை தருவார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவில் ஒரு பலனை தருவார், உன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை தருவார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும், அந்த நாமத்தின் மேல. ஏன்னா அந்த நாமத்துக்கு முழங்கால்கள், நாவுகள். பிசாசு அலறுது அந்த நாமத்துக்கு. இன்னைக்கு பிசாசு தான் எல்லா ஆசீர்வாதத்தை கட்டி வச்சிருக்கிறான். அப்ப அந்த நாமத்தினால எல்லாம் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை நீ அறுப்பாயனால் ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்குள்ள ஒரு தேவ பலன் இருந்தது. அல்லேலூயா. சிறையில் இருந்தாலும் அங்கே பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வெளிப்படுகிறது. 7 வருஷம் என்னவா? பஞ்சம். 7 வருஷம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நல்லா அனுபவித்த எகிப்து தேசம் பஞ்சத்துக்கு தடுமாறுது. அல்லேலூயா. இந்த பஞ்சத்துக்கு தடுமாற நேரத்தில் தான் தேவ பலன் உள்ள ஒரு மனிதனை தேடுகிறது. அப்ப யோசேப்பு சொல்றான், விவேகமும் ஞானம் உள்ள தேவ ஆவியப்பட்ட ஒரு மனுஷனை தேடுங்கன்றான். அல்லேலூயா. இப்ப பார்வோன் என்ன பண்ணினா? அல்லேலூயா. உன்னை தவிர வேற ஒருவனும் இல்லப்பா. நீ சிறையில் இருந்தாலும் உனக்கு ஒரு தூர பார்வை இருக்கிறது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறவன் என்னென்னோ சொல்லி ஏமாத்தி என்கிட்ட என்ன பண்றான்? ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனா நீ மாத்திரம்தான் தேவ சமூகத்திலிருந்து
ஒரு ஆசீர்வாதத்தை காணக்கூடிய ஒரு ஆலோசனை நீ கொடுத்தாய். அல்லேலூயா. அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உன் கூடாரத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற ஆசீர்வாத தடைகளை உன் கண்கள் காண வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க எந்த அளவுக்கு அவன் உடைக்கப்பட்டான், அவன் நொறுக்கப்பட்டானோ அவனை கர்த்தர் தேவன் ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பண்டகசாலை உருவாக்கும்படியாக, ஆலைகளை உருவாக்கும்படியாக, எல்லாவற்றையும் சேகரிக்கும்படியாக அவனுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்துல 40 வயசு அவனுக்கு. யாருக்கு? ஆலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்டவனுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. இப்ப பேதுரு என்ன பண்ணாரு? ஆலயத்துக்கு போகும்போது தூக்கி விட்டுட்டாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் மெயின் ரோட்ல, ஹைவே ரோட்ல ஒரு விபத்து வரும் பாருங்களேன். சில பேர் ஒரு கூட்டம் என்ன பண்ணா, தூரத்திலே பார்த்துனுப்பான். என்ன பார்த்துனுப்பான்? 2 வண்டி இடிச்சது, எவன் இறந்துட்டான், எவன் ரத்தம் சிந்துனுக்குதுன்னு பார்ப்பான் ஒரு கூட்டம். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவான்? ஏன்பா முன்னாடியே சரியா போயிருக்கூடாதா? இங்கேருந்தே சொல்லியிருப்பான், முன்னாடியே சரியா ஓட்டி இருக்கக்கூடாதா? இன்னொருத்தன் என்ன பார்ப்பான்? ஓடி போய் என்ன பண்ணுவான்? காப்பாற்றுவான். அல்லேலூயா. இப்போ இந்த 3 கூட்டத்தில் பேதுரு யாரா இருக்கிறாரு? காப்பாத்திட்டாரு. இப்போ காப்பாற்றப்பட்டவன் எங்க போயிட்டான்? ஆலயத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ காப்பாத்தின பேதுரு என்ன மாட்டிக்கினாரு? நீ எப்படி அவனை காப்பாற்றலாம்? அவன் எங்கேயோ பிச்சை எடுத்திருந்தான்ல, அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டிருந்தால, ஏன் அவனை நல்லவனா மாத்திட்ட? அல்லேலூயா. உலகம் நீ அடிமையா இருக்கும் போது உன்னை எதுவும் பண்ணாது. ஆனா நீ எழுந்து ஆசீர்வாதமா இருக்கும் போது உன்னை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாலும், யார் என்ன குறை சொன்னாலும் ஆண்டவர் அதை பார்க்கல. நீ நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்ப காப்பாற்றப்பட்டவன் ஆலயத்துக்கு போயிட்டான். ஆனா காப்பாத்தின பேதுரு என்ன பண்றாரு? வழக்கு போட்டாங்க அவர் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வழக்குக்கு எங்க போய் நிற்கிறாரு? ஒருத்தன் கேட்டுக்கிறான். இப்போ சாலமோன் மண்டபத்துக்கு வந்துட்டார்கள். யாருப்பா? யாரு நீ? எப்படி இதெல்லாம் நடந்தது? அவன் சொன்னா, சுய சக்தினாலோ சுய பக்தினாலோ நான் செய்யலப்பா, அந்த இயேசுவின் நாமத்தினாலே, அந்த இயேசுவின் நாமத்தினாலே அவன் சுகமாக்கப்பட்டான்பா. அவன் சுகமாக்கப்பட்டான்பா. அல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பா ஜீவாதிபதி உங்க மத்தியில நடந்து வந்தாரு, ஒருத்தனும் காது கொடுக்கல, ஒருத்தனும் விசுவாசிக்கல, அவரை நீங்க கொலை செய்தீங்களே. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால தான் இவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாமம் எல்லாரும் அறியப்பட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அவருடைய நாமத்தை பற்றி பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாக்கின விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த நாமத்தினால தான் இந்த சர்வாங்க சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நாங்க வேற யாரும் புதுசா பேசலப்பா. மோசே என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு முன்பாக எழுந்திருப்பார் சொன்ன இயேசுதான்பா அவரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல உண்டான பிரச்சனை 4ஆம் அதிகாரம் வரைக்கும் ஓடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இப்ப ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாற்றினார். அல்லேலூயா. 3ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இப்போ ஆலயத்துக்கு போன பேதுரு இப்ப எங்க போட்டாருங்க? காவல்ல போட்டாங்க. அப்ப நம்ம ஆலயத்துக்கு இப்படி பிரச்சனை வந்தா வேற எங்கன்னா போனோம்னா என்ன ஆயிருக்கும்? இதுக்கு தான் இந்த பாஸ்டர் சீக்கிரம் முடியுன்னு லேட்டா முச்சனா பிரச்சனைவே நான் எங்க நிக்கிறேன் பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு அப்படி சொன்னாரா? இப்ப ஆலயத்துக்கு போன பேதுரு எங்க இருக்கிறாரு? காவல் சிறையில போட்டாங்க. அல்லேலூயா. ஆனா சிறையில போட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்துல அடுத்த வசனம் வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 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 ஒரு கல்லுல 5000 மாங்காய் வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரே ஒருத்தனை தான் என்ன பண்ணாரு, சும்மா போகும்போது லைட்டா தூக்கி விட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் தூக்கி விட்டதுக்கு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில நீங்க தேவ பலனை வந்துச்சுன்னா, சோதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போகலங்க. அந்த நாமத்தை குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. வாசிங்கள் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று. எவ்வளவு பேசவும் கூடாது. ஏன்னா என்ன பண்றான், அந்த சுகமாக்கப்பட்டவன் என்ன பண்றான், ஆராதனை பண்ணிட்டு இவ பேதுரு கூடவே வந்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, என்னடா அது இவன் கூடவே வந்து நிற்கிறானே, இவன் இப்படி இருந்தானே இப்படி ஆயிட்டானே. அல்லேலூயா. நாங்க என்ன சொல்றது, அந்த நாமத்தை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அங்க சொன்னாங்க, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமாய் இருக்குமோ. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனத்தை வாசி, இந்த குறிப்பை முடிக்கலாம். 31ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த கர்த்தர் அசைத்தார். எனக்கு அந்த நாமத்தினால நீ கூடி இருக்கும் போது கர்த்தர் உன் வீட்டை அசைப்பாரு, உனக்கு ஒரு தைரியத்தை தருவாரு. அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17:20. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்து இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இப்ப எலியா என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அல்லேலூயா. எதுக்கு கூப்பிடுறாரு, இங்க ஒரு மகன் என்ன பண்ணா, சாகிறதுக்கு இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த, அல்லேலூயா, இந்த விதவின் மகனை சாக பண்ணினீரோ. அல்லேலூயா. கவனிங்க, இப்ப இந்த எலியா 3 வருடம் மழையும் பனியும் இருக்கக்கூடாதுன்னு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. இப்ப வாக்கு பண்ணி ஆண்டவர் இப்ப எங்க அனுப்புறாரு, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போறார். அல்லேலூயா. இப்ப சாரிபாத் ஊருக்கு போய் யாரை கொண்டு பராமரிப்பன்னு சொன்னாரு, யாரை கொண்டு, விதவை கொண்டு. என்ன ஆண்டவரே, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, யாரை அனுப்பிச்சிருக்கணும், ஒரு பெரிய பணக்காரனு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும்ல. அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறார். அல்லேலூயா. அந்த விதவை வீடு எப்படி இருக்குதுங்களா, சாப்பிட்டு சாகிறதுக்கு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராமரிக்கும்படியாக நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். கவனிங்க, இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த பையன் ஏற்கனவே சாக வேண்டியது. அல்லேலூயா. அது சொல்றா, நாங்கள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை கொண்டு ஒரு அடையை உண்டாக்கி என்ன பண்றோம், சாப்பிட்டு சாக போறோம். அல்லேலூயா. முதல்ல உயிர் போக வேண்டியது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, எலியாவை அங்க அனுப்புகிறார். நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்க. சாப்பிட்டு சாகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறா. அவ உயிர் எலியாவுக்கு முன்பாக போயிருக்கணும். இப்ப எலியாவை அனுப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த விதவை கொண்டு உன்னை பராமரிப்பன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்கு வந்த பார்த்தா இருக்கிற நிலைமை மோசமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கு, இப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, சரியா இந்த தெருவுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் உனக்கு நல்லா போஷிப்பான்னு போய் பார்த்தா தைசால சோறே இல்லைன்னா என்ன இருக்கும், என்ன ஆண்டவரே நீர் தான் என்ன அனுப்பிச்சிங்கன்னா இல்லை வேற எதனா சத்தம் கேட்டுச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். நீ உன் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் சோதிப்பார். அல்லேலூயா. ஆனா இங்க அடுத்த வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம்.
அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இப்ப நீங்க மாத்திரம் அந்த விதவை இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க? ஏயா நீ ஒரு ஊழியக்காரன் தானே, எவ்வளவு வீட்டில் உனக்கு பிரியாணி போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இப்பவே எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, கொஞ்சம் வாய்க்கு இருக்குது, இதை கூடவா பாப்ப, எதை நாங்கள் சாப்பிட்டு போறோம்னு சொல்லிக்கிறோம், அதுவே கொஞ்சம் குடுன்னு கேட்குறிய. அல்லேலூயா. ஆனா தான் வாழ்க்கையில முடிய போற ஒரு தருணம் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, தான் ஜீவனுக்கு இருந்ததை கொடுத்தா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா எப்படி, உனக்கு உன்னை மூழ்கிற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு நீ கொடுத்து பாரு. அல்லேலூயா. அவ சாகிற ஸ்டேஜ்மா, அவ அதை வச்சு சாப்பிட்டு சாகணும் ஆசைப்பட்டு ஒரு பொருளை விரும்பி சாக போறா. ஆனா அதையும் எலியா கேட்கிறான். ஆனா அதுல எதை பார்க்கிறேன்னா, உனக்கு மூழ்கிற ஸ்டேஜ் இருந்தாலும் நீ ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. இவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, முதலில் அதை எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி கொடு. அல்லேலூயா. கொஞ்சம் தான் கொடுத்தா, ஆனா தேசத்தில் மழை கட்டளையிடும் நாள் வரைக்கும் அல்லேலூயா மாவம் குறையில அவர் அநேக நாள் சாப்பிட்டாராம். எனக்கு ஆண்டவர் உனக்கு அந்த ஒரு தரிசனம் இருக்கணும். ஆண்டவர் உன் இக்கட்டினால நீ கொடுக்கறதுல என்ன யோசிச்சுன்னு இருக்கிற, நீ வைக்கிறதுனால பூர்ணம் புத்து போயிடும். நீ ஆண்டவருக்கு கொடுத்து பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா இல்லையான்னு பாரு. வாசிங்கள் மல்கையா 3ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. மல்கையா 3:8-10 வாசிங்க சீக்கிரம். சீக்கிரம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பனகலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாரு. கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வானத்தின் பலகனை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், சோதித்து பாரு. உன் கஷ்டம் தெரியும், உன் பிரச்சனை தெரியும், ஆனா முதல்ல நீ கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்து பாரு. ஏன் உனக்கு சோதனை மேல சோதனை, அடி மேல அடி. அல்லேலூயா. இங்க அந்த பெண்ணை பாருங்க, இங்க அவன் விசுவாசத்தை முதல்ல பார்க்கிறா. அல்லேலூயா. சாக இருந்தது அந்த நேரத்தில் கொடுத்தா அவள் சாகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். நான் சாவாமல் இருந்து உமது செய்கைகளை நான் விவரிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துச்சுங்க. அல்லேலூயா. பாருங்க, சாக வேண்டிய என்ன கொஞ்சம் அப்பம் கொடுத்தால உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு இப்போ என்ன சோதனை வந்துச்சுன்னா, நீங்க 18ஆம் வசனம் வாசிங்க, 17ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நீங்க அங்க உயிர் போக வேண்டிய கட்டத்துல கர்த்தர் காப்பாத்திட்டாரு. இப்ப அடுத்த கட்டத்துல அந்த வியாதி உயிர் போகிற சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. இப்ப பார்த்தா முதல்ல நான் கொஞ்சம் கொடுத்தேன் அந்த தேவ மனுஷன், அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்ததே. இந்த பிள்ளையை நான் மரிக்க நான் கொடுக்க மாட்டேன், கர்த்தர் இந்த பிள்ளை உயிரோடு எழுப்பார், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்போ அவளுக்குள்ள ஒரு ஆத்மாவுல பலன் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி சாகிறதை குறித்து பலவீனப்பட்டு கொண்டிருந்தா, இப்போ வாழ்கிறதை குறித்து ஒரு பலன் வந்தது. இல்ல நான் சாகிறதுக்கு அல்ல, இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் சொல்றா. அல்லேலூயா. என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணினீரோ. அல்லேலூயா. சொல்றான் எலியா போயிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எனக்கு வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்த ஆண்டவரே, கொஞ்சம் அப்பம் கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. கொஞ்சம் கொடுத்ததையே எலியா நினைக்கிறானா, நீ ஆண்டவருக்கு கொடுத்து பார், ஆண்டவர் உன்னை நினைக்காமல் விட்டுருவாரா? அல்லேலூயா.
அவன் சொல்றான், என்ன சொல்றானா, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்தால், அல்லேலூயா, இடம் கொடுத்ததுமா இல்ல, தன் ஜீவனுக்கு இருந்தது எனக்கு கொடுத்தால், அல்லேலூயா. அப்ப நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறத ஆண்டவர் உன்னை கடைசி வரைக்கும் அதை நினைப்பாரு. நீ எதை எடுத்து போற, அல்லேலூயா, எதை கொண்டு போற, எதையும் கொண்டு போறது இல்ல. ஆனா ஆண்டவருக்கு நீ விதைச்சு பார், ஒரு நாள் அது உன் சந்ததிக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. 21 வசனத்தை வாசிங்கள். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அல்லேலூயா. தேவ மனுஷனுக்குள்ள ஒரு தேவ பலன் இருந்தது. அது சொன்னா ஆத்துமாவை திரும்பி வர பண்ண ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பலன் என்ன செய்யுமா, அது வானத்துக்கு நேரா போனாலும் அந்த பலன் மீண்டும் அந்த ஆத்துமாவில கிடைக்கும். அல்லேலூயா. நீ பலன் அற்று போய்வாயனால் உனக்கு வீட்டுக்கு வர நன்மையை கூட உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீ ஆவியின் பலன் அடைவாயனால் எந்த ஆசீர்வாதம், அல்லேலூயா, நீ இழந்து போனாலும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. தன் பிள்ளையை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டால் இன்னைக்கு நீ இழந்து போன எல்லா நன்மையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிச்சிடுறேன். யாத்திராகமும் 17:4. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அல்லேலூயா. கவனிங்க, இங்க இருக்கிற ஜனங்க பாருங்க, இங்க மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். எப்ப கூப்பிடுறார்? பலவீனத்தோடு கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவங்க என் மேல என்ன பண்றாங்க, கல்லெறிகிறார்கள். எதுக்கு கல்லெறிகிறாங்க? எதுக்கு கல்லெறிகிறாங்க? உங்களை தான் கேட்குறேன், எதுக்கு கல்லெறிகிறாங்க? தண்ணி இல்லை, அதனால கல்லெறிகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணி குடுக்கலனாலும் கல்லெறிகிறான், காடை குடுக்கலனாலும் கல்லெறிகிறான். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன மாட்டை வச்சு நீங்க பார்த்துன்னு இருக்கிறீங்களா ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க பார்த்தீங்கன்னா சீன் வனாந்தரத்திலிருந்து எங்க இருந்து ரவி தீவு வரைக்கும் வந்தார்கள். அல்லேலூயா. நான் தண்ணியை குறித்து தியானிச்சுனுக்கிறேன். பார்த்துன்னா எனக்கு வீட்டில் காலையில் தண்ணி பிரச்சனை வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷத்துக்கே நமக்கு அவ்வளோ போராட்டம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியினால முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அல்லேலூயா. இப்போ இந்த கோபத்துல யார் அடிச்சிருக்கணும்? இப்போ பண்ண கோபத்துல யார் அடிச்சிருக்கணும்? ஜனங்கள் அச்சா தண்ணி வருமா? ஆண்டவர் பார்த்தாரு, இதுங்க அச்சா திருந்தாது. இது என்ன ஜனம்? எவ்வளவுதான் திருப்பி விட்டாலும் இப்படி தான் திரும்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீ என்ன பண்ணாத, ஜனங்களை அடிக்காத. அல்லேலூயா. கண்மலை அடி. அல்லேலூயா. நீ கண்மலை அடிச்சா அந்த கண்மலை இருந்து தண்ணீர் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நான் நிற்பேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் மோசே, ஒரு மோசே இருக்கிறதுனால அத்தனை ஜனங்களுக்கு தண்ணீர். இப்ப மாத்திரை இருந்ததுன்னா லாரியில சப்ளை பண்ணி இருக்க முடியும்? உங்களை தான் கேட்குறேன். அவன் வழி மறிச்சு அமலேக்க தனியாத்துன்னு போயிருப்பான், பெலிஸ்தர் தனியாத்துன்னு போயிருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எந்த லாரி சப்ளைவே இல்லாமல் நேரம் என்ன பண்ணிட்டாரு, மலையில் கண்மலையை பார்த்து என்ன பண்ணு அடின்ட்டார். அல்லேலூயா. ஜனங்களை அடிச்சா எப்போ அடிச்சார்? ஜனங்களை காடை மூக்கில் போய் வாயில் போய் எங்கே வந்தது, மூக்கு மேலே வரும்போது அடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, சாதாரண ஒரு தண்ணி அதுக்கே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. அவளுக்கு முன்பாக சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தார். யோசிச்சு பாருங்க, அவர்கள் நடந்து போகும்போது அந்த இடம் எப்படி இருந்தது, சேறு சகதியே இல்லை, ஒரு தரை இருக்கிறது போல நடந்து போனார்கள். இவ்வளவு அற்புதத்தை கண்ட ஜனங்க என்ன பண்றாங்க, முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் யோவான்ல திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணி மொள்ள வந்தாள்.
இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அல்லேலூயா. இப்ப தாகத்துக்கு உங்ககிட்ட தண்ணி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. தண்ணி கேட்டா குத்துருவீங்க. இப்ப சாப்பாடு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்லப்பான்னு. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன பண்றவ இந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறா? தாகத்துக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அல்லேலூயா. இன்னதும் இயேசு இன்னதும் கேட்டுட்ட மாதிரி அவ கேட்கிறா, எப்படி கேட்கலாம் என்கிட்ட? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவகிட்ட இன்னும் இல்ல ஜீவ தண்ணீர் இல்ல. அல்லேலூயா. இப்ப அவகிட்ட இருக்குது என்ன தண்ணீர்? தாகத்துக்கு. போர் வாட்டர், மினரல் வாட்டர் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அன்பு இல்ல. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவக்குள்ள என்ன கொடுக்கணும்? ஜீவ தண்ணீரை கொடுக்கணும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் கொடுத்திருந்தா, ஜீவ தண்ணீர் அவ பெற்றிருந்தா, இயேசு கேட்கும் போது கேட்டிருக்க மாட்டா. உன்கிட்ட பாத்திரம் இல்லையே நீ எப்படி கேட்கலாம் சொல்லி இருக்க மாட்டா. உடனே அவ என்ன பண்ணுவா? தண்ணி கொடுத்திருப்பா. இப்ப ரெபெக்காக்குள்ள என்ன இருந்தது? ரெபெக்காக்குள்ள என்ன இருந்தது? ஜீவ தண்ணீர் இருந்தது. இப்ப எலியாசர் என்ன கேட்டாரு? தாகத்துக்கு தண்ணி கேட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? உமக்கும் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க ஜீவ தண்ணீர். நான் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன். எலியாசருக்கு என்ன வந்துச்சு? ஆஹா, என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினா. யாரும் எந்த பொண்ணு ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டவே முடியாது, தண்ணி கொடுக்கவே முடியாது, தண்ணி காட்ட முடியும். அல்லேலூயா. 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 அவன் பார்த்தான், போன 10 ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்திருக்கிறாயா. அல்லேலூயா. அவளுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருந்தது. அல்லேலூயா. அவள் ஒரு மனவாட்டியா இருந்தால், இன்னைக்கு ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய மனவாட்டியா இருப்பாய். கர்த்தருடைய ஆயத்தம் உனக்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு பொக்கிஷத்தை எலியாசர் கொடுத்தான். அவன் ராஜ மரியாதையோடு கொண்டு வந்தான். கர்த்தர் உனக்கு ஒரு கணம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்திரீக்கோ ஜீவ தண்ணீர் இல்லாதனால அவ சொல்றா, உன்கிட்ட பாத்திரம் இல்லையே நீ எப்படி கேட்கலாம்? நீ யூதனா இருக்கிறாயே. பல நேரம் நிக்க வைக்கிறா. இப்ப வேற ஒருத்தரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? சுருண்டு விழுந்திருப்பாங்க. ஆனா இயேசுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றார். கவனிங்க, அவளுக்குள்ள ஜீவ தண்ணீர் இல்லாதனால அவ சொல்றா, நீ பெரியவரோ. அல்லேலூயா. நீ பெரிய ஆளா? எப்பா, என்ன ஆபத்துல உயிர் போற நேரத்துல தண்ணி கொடுக்காம நீ பெரியவரா? உனக்கு தெரியுமா? இவங்கள தெரியுமா? அவங்கள தெரியுமா? அதை சொல்றது பாதி உயிர் போயிடும். அல்லேலூயா. ஆனா அவளுக்குள்ள ஜீவ தண்ணீர் இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறும் என்றார். நீரூற்றே இருக்கு. அல்லேலூயா. இப்ப பார்த்தா அவ கண்ணு ஆண்டவர் திறந்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தண்ணீர் தான் ஆண்டவரை தேடுகிறேன். மினரல் வாட்டர் கிடைக்க மாட்டேது ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நீ இந்த தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் உன் வாழ்க்கையில சந்தோஷம் வராது. யாரையும் உன்னால மனதார மன்னிக்க முடியாது. ஆனா நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் வந்துச்சுன்னா நீ சத்துருக்களை சிநேகிப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எல்லாரோட ஐக்கியமா இருப்பாய், எல்லாரையும் அன்பு கூறுவாய். அல்லேலூயா. அவ வாழ்க்கையில பாத்தீங்க அன்பு இல்ல, வெறுமை உள்ள வாழ்க்கை, கேள்வி கேட்கிறா. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ள வந்துச்சுன்னா அல்லேலூயா உனக்கு தாகமே எடுக்காது. இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் ஜீவ நீரூற்று உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த தண்ணீரை எவனும் வாங்க முடியாது. நீ தாழ்த்தினா ஆண்டவர் இந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள கொடுக்கிறார். இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தண்ணீர். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றால். அல்லேலூயா. இப்ப அந்த தண்ணி மேல அவளுக்கு ஆசை வந்துச்சு. அல்லேலூயா. இப்ப அந்த தண்ணியை நான் பெருகணும். அல்லேலூயா.
நான் சொல்லுறேன், இந்த பரிசுத்த ஆவி மேல உனக்கு தாகம் இல்லைன்னா நீ அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவளுக்கு ஒரு ஆசை உண்டாக்கினாரு. அவர் சொன்னா, அந்த தண்ணீர் எனக்கு வேணும், அந்த தண்ணீர் எனக்கு வேணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவள் தேவ பலன் ஜீவ தண்ணீர் அண்டை நடத்தும். அல்லேலூயா. அவளால் வெறுமையா இருக்கவில்லை, அந்த பாத்திரத்தை வைத்து விட்டு தான் ஊருக்கு போய் நான் மேசியாவை கண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இல்லைனா நீ ஆலயத்தில் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உங்களால் வர முடியாது. நீங்கள் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் என்னை ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துங்கப்பா. எனக்கு தாகம் வரணும்ப்பா, எனக்கு தாகம் இல்லைப்பா, ஆத்ம தாகம் இல்லைப்பா, எனக்குள்ள என் குடும்பத்தை குறித்து தாகம் இல்லைப்பா, இயேசுவை குறித்து தாகம் இல்லைப்பா, எனக்கு அந்த தாகம் வேணும்ப்பா. இப்போ அவளுக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு. அவளுக்கு 5 புருஷர்கள், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டா. சொல்லிட்டா, நான் ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் போய் சொல்கிறா, நான் மேசியாவை பார்த்தேன். இன்னைக்கு எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற, எவ்வளோ உனக்கு தாகம் இருக்குது? இன்னைக்கு எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற, எத்தனை வருஷம் சாட்சியா இருக்கிற, இன்னைக்கு தாகம் இருக்குதா? வந்த மாதிரியே நம்ம வந்து போகிறது அல்ல, ஒரு மறுரூபம் நமக்குள்ள வரணும். அன்னைக்கு சொல்றார்கள், இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொன்னார்கள். இயேசு வெறும் கரையில மலையில போய் தனித்து ஜெபம் பண்ணி அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. தாகமா இருக்கிற இயேசு கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நடந்தார். தாகமா இருக்கிற இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு உனக்கு தாகம் இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்குள்ள தாகம் இருக்குதா? இன்னைக்கு உனக்குள்ள தாகம் இருந்தாதான் அவர் உனக்குள்ள ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். உனக்குள்ள ஒரு தேவ பலன் வர முடியும். இல்லை என்றால் உன் வாழ்க்கை இப்படியே கடந்து போய் கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் தான் தாவீது சொல்றார், நான் கூப்பிட்ட நாளில் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். இந்த தைரியம் உனக்கு கடைசி வரைக்கும் நடத்த. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரின் நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஊற்றும்படியாய் ஆயத்தமா இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ சமூகத்துல தாகத்தோட வரணும். அன்னைக்கு பேதுருவும் யோவானும் தாகத்தோடு ஆலயத்துக்குள்ள வந்தாங்க. ஆலயத்துல தாகத்தோடு வந்தார்கள். அந்த தாகமானது நடக்க முடியாத ஒருவனை வலது கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். உன்னை தூக்கி விடுகிற இயேசு உனக்குள்ள இருக்கிறார். நீ தாகத்தோடு இருப்பாயனால், வாஞ்சையோடு இருப்பாயனால், உன் குடும்ப சூழ்நிலையில் ஆண்டவர் உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபாலா ஷபாலா துரானா மக்கா. விழுந்து போன யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ விழுந்திருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துகிற இயேசு, உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு, உன் முகத்தை பிரகாசிக்க வைக்கிற இயேசு, ராபாலா ஷாபாலா துராபாக்கா, உனக்கு ஒரு தேவ பலனை தருகிறார். உன்னை தைரியப்படுத்துகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஷாபாலா துராபாக்கா ராபாலா. நீ முடங்கி இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டிய ஆளு. ஓ ராபாலா ஷாகாரா, ஓ ராபாகாதாரா நாமா ஷாபாராதாரா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, சபையார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இந்த யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலன் தந்து தைரியப்படுத்துவீரா. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.